இங்கே வெளிப்பாட்டு வார்த்தை ஒன்று இருக்கிறது. அது யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மறைவான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. தூய யோவான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபித்து கொண்டிருக்கும் போது வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். இயேசு தபோர் மலையில் செபித்து கொண்டிருந்த போது வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் இறைத்திரு வசனம் 28 முதல் 31 வரை. பேதுரு யோப்பா நகரில் தோல் பதனிடும் சீமோன் என்பவரது வீட்டின் மேல் தளத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். திருத்தூதர் பணி 10வது அதிகாரத்தில் இறைத்திரு வசனங்கள் 5 முதல் 11 வரை. இறைவாக்கினர் தானியேல் ஜெப வாழ்வில் நிலையாக இருந்தவர். ஜெப நேரத்தை ஒழுங்கும் கிரமமுமாக கடைபிடித்தவர். பயமுறுத்தல்களின் நேரங்களில் கூட அவர் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபித்தவர். அவர் ஞானத்திலும் புரிந்து கொள்ளும் ஆற்றலிலும் வெளிப்பாட்டிலும் வாழ்ந்தவர். ஆண்டவர் வார்த்தையினாலும் காட்சிகளாலும் அவரோடு பேசினார். அடிப்படையில் தானியேல் திருச்சபை சாராத பணியில் இருந்த ஒரு இறை நம்பிக்கையாளர். நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கவலை இல்லை. வாழும் கடவுளின் வழி நடத்துதல் உங்களுக்கு தேவை. ஜெபத்தின் வழியாக கடவுளின் ஞானத்தை பெற்றுக்கொள்வது அவசியமானது. இயேசு வியத்தகு ஆலோசகர். அவரிடமிருந்து வருகிற ஒரு ஆலோசனை போதும். அது உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும், உங்கள் முடிவையே மாற்றிவிடும். அந்த ஆலோசனை அவரின் ஆவி வழியாக வருகிறது. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைத்திருவசனம் 27. இயேசு தூய ஆவியானவர் வழியாக தொடர்ந்து நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றார். நாம் ஜெபத்தில் அமரும்போது அவர் பேசுவதை கேட்க நம்மை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இன்னும் நேரம் செலவழித்து ஜெபத்திலே அவர் பேசுவதை கேட்க அமர்ந்திருக்கும் போது இயேசு பேசுவதை தெளிவாக கேட்க தொடங்குவோம். தூய ஆவியானவரின் குரல், இறைவார்த்தை, தொடர்ச்சியான எண்ணங்கள், உள் உணர்வுகள், மெல்லிய சத்தம், கேட்கக்கூடிய அளவில் குரல்கள், உருவங்கள், காட்சிகள், கனவுகள் மற்றும் பிற வழிகளின் வழியாக வரக்கூடும். அவர் உங்களை குணமாக்க தன் குரலை கேட்கச் செய்கிறார். அவர் உங்களை விடுதலையாக்க தன் குரலை கேட்கச் செய்கிறார். அவர் உங்களை வழிநடத்த தன் குரலை கேட்கச் செய்கிறார். அவர் உங்களை சரிப்படுத்த தன் குரலை கேட்கச் செய்கிறார். அவர் உங்களை கட்டுப்படுத்த தன் குரலை கேட்கச் செய்கிறார். அவர் உங்களை பாதுகாக்க தன் குரலை கேட்கச் செய்கிறார். குரல் உங்களுக்கு கொடுக்க தன் குரலை கேட்கச் செய்கிறார். 1 அரசர்கள் 17வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 1 முதல் 9 வரை. இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். தூய ஆவியாருடனான உங்கள் பழக்கம் ஜெபத்தின் வழியாக நிலை பெறும்போது நீங்கள் எங்கே சென்றாலும் வெளிப்பாடுகள் உங்கள் ஜெப நேரத்தில் மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் உங்களுக்குள் வருவதை காண்பீர்கள். தொடர்வோமா நண்பர்களே?